இந்த வீடியோ முதல் பாகம் வந்துக்கிட்டு ஈரானோட பிரசிடெண்ட் மசூத் பெசஸ்கியான் வந்துக்கிட்டு உரையாற்றிய விவரங்களும், ரெண்டாவது பாகம் வந்துக்கிட்டு நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை போயிட்டு பார்க்கறதுக்குள்ள அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்துக்கிட்டு பேசியிருக்கோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈரானோட IRGCA அப்படிங்கிறப்ப இந்த ரெவல்யூஷனரி கார்ட் அப்படிங்கிற இந்த இதை ஆரம்பிக்கப்பட்டும் ஈரான் சுதந்திரம் அடைந்தும் இந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47 வருஷம் ஆகுது. பிப்ரவரி மாதம் 1979 வந்துக்கிட்டு இது கொண்டாடப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்டு வெற்றி பெற்று தனி ஒரு நாடாக ஈரான் தனி நாடாக தான் இருந்தாலும் ஆட்சி வந்துக்கிட்டு மாற்றப்பட்டு அன்னைக்குள்ள ஒரு ஈரான் பரணகூடம் வந்துக்கிட்டு புதுசாக ரூல் செய்யப்பட்ட ஒரு காலம், ஷாவோட ஆட்சி காலத்துக்கு பிறகு. அப்போ அதை கொண்டாட விடாமல் 47வது வருஷம், அதாவது 47th இதை வந்துக்கிட்டு கொண்டாடுறாங்க. இதில் உரையாற்று மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிப்படையாகவே மன்னிப்பு கேட்டாப்ல. அதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு, சில அரசியல் பிரச்சனைகள், இது எல்லாமே உண்மைதான். அதில் நிறைய மக்கள் கொல்லப்பட்டது அரசு தரப்புலேருந்து கொண்டது எல்லாமே வந்துக்கிட்டு தீவிரவாதிகள் தான், அரசுக்கு எதிராக செய்த தீவிரவாதிகள் தான் அப்படின்னு தெளிவாகவே வந்துக்கிட்டு சொல்லிட்டாப்ல. ஆனால் இந்த தீவிரவாதிகள், இந்த போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்ட ஏகப்பட்ட மக்கள் இருந்தாப்புல, அவங்களோட இது வந்துக்கிட்டு நாங்கள் மன்னிப்பு கிட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சோட அவர் தொடர்றாரு. அவர் தொடரும்போது அவர் தெளிவாக சொல்கிறாப்புல, ஈரான் வந்துக்கிட்டு ஒரு நாடும் நம்ம ஒரு அணு குண்டு தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்துக்கிட்டு இதுவரை நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம கையில் நமக்கு தேவையான நம்மளை பாதுகாக்கக்கூடிய அனைத்து ஏவுகணைனாலும் சரி எல்லாமே வந்துக்கிட்டு டிஃபென்ஸு, செல்ஃப் டிஃபென்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு அணு ஆயுதம் மக்கள் இதுக்கு எதிராக, மனித குலத்துக்கு எதிரானதாக நம்ம கருதுவதால் நம்ம வந்துக்கிட்டு ஃபத்துவா அப்படிங்கிற ஒரு தடை நம்ம சுப்ரீம் லீடர் கொடுத்ததுனால நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கோம். நமக்கு செய்ய முடியாமல் இல்லை, நம்ம செய்யாமல் இருக்கோம், வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிற இந்த உலகம் வந்துக்கிட்டு புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஒரு நாளும் நம்மளோட பாதுகாப்பு நலன் கருதி அதுக்கு வந்துக்கிட்டு இடையூறாக இல்லைங்க பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற விதமாக எந்த ஒரு முடிவும் அரசு எடுக்காது அப்படிங்கிறதையும் அங்குள்ள மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு மசூத் பெசஸ்கியான் வந்துக்கிட்டு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய கூட்டமே சேர்ந்துருக்கு. இந்த ஒரு கூட்டம், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சேர்ந்ததே வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. இது உண்மை. ஏன்னா மக்களோட ஆதரவு இன்னும் வந்துக்கிட்டு மசூத் பெசஸ்கியானும் சரி, இல்லை ஆயத்துல்லா அலி கோமனிக்காலும் சரி, இன்றும் வந்துக்கிட்டு அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் வந்துக்கிட்டு அன்று நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்னு சொல்கிறத மிகப்பெரிய கொண்டாட்டம். சரி, இந்த நிலைமையில் வந்துக்கிட்டு நம்ம தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காப்புல. ஈரானு கூட வந்துக்கிட்டு ஒரு விதத்திலையும் நம்ம வந்துக்கிட்டு ஒத்து போகக்கூடாது. ஈரான் வந்துக்கிட்டு அவங்க போய் அமெரிக்காட்ட வந்துக்கிட்டு ட்ரம்ப்பை வந்துக்கிட்டு மண்டே கழுவுறதுக்கு என்ன சொல்லி மண்டே கழுவிருக்காப்புன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொன்னாலும் ஈரான் கேட்க மாட்டாப்புல. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பாப்புல. அதனால் வந்துக்கிட்டு நமக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்பு வந்துக்கிட்டு பயன்படுத்தாமல் விடக்கூடாது. நம்ம போர்க்கப்பெல்லாம் கொண்டுட்டு போய் நிறுத்திட்டோம்ல, எல்லாமே இறக்கிட்டோம்ல, அதனால் நம்ம வந்துக்கிட்டு போர் செய்யணும். அப்படியே வந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு வந்துக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காப்புல. அப்படி நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் டீலுக்கு வர்றீங்கன்னா மிசைலோட அந்த அக்ரிமெண்ட்டு நீங்கள் கட்டாயமாக செய்யணும், இல்லைன்னா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மட்டத்தில் வந்துக்கிட்டு பேசியிருக்காப்புல. அமெரிக்கா தரப்பில் வந்துக்கிட்டு மிசைலுக்கு வந்துக்கிட்டு அவ்வளோவா ஃபோக்கஸ் கொடுக்கல. அமெரிக்கா பொறுத்தவரை வந்துக்கிட்டு அணுகுண்டுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்படியாப்பட்ட நிலைமையில் நெதன்யாகு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்காத. நெதன்யாகு இங்கேருந்து போன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான்லேருந்து அலி லாரிஜானி அப்படிங்கிறது, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, செக்ரட்டரி ஆஃப் சுப்ரீம் கவுன்சில், ஆயத்துல்லா அல் காமனி தலைமையில் உள்ள இந்த சுப்ரீம் கவுன்சிலில் உள்ள செக்ரட்டரி தான் வந்துக்கிட்டு அலி லாரிஜானி. அதாவது ஆயத்துல்லா அலி காமனியோட நெருக்கமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள்
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவர் வந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா கத்தர் இருக்காரு. கத்தரில் போய் கத்தர் அமீரை சந்திச்சிருக்காருல, அமீரை சந்திச்சுட்டு உள்ள விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதே போல் அங்குள்ள அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை கூடிய ஆட்கள் கொஞ்சம் அதிகாரிகள் அங்கே இருக்காப்புல, கத்தரில் இருக்காப்புல. ஸோ அவங்களையும் வந்து பார்த்து பேசியிருக்காப்புல. அப்போ தெளிவாக சொல்லியிருக்காப்புல, அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கு நம்ம வந்துக்கிட்டு பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் அணு செறிவூட்டல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்துக்கிட்டு ஒரு நாள் வந்து விட்டு தர்ற மாதிரி ஐடியா எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு எங்களோட மின்சார தேவையோ எதுனாலும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறதுனால அது வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டு மிக முக்கியம் அப்படின்றாங்க. அப்போ வந்துக்கிட்டு அமெரிக்கா சைடுன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தான் பெட்ரோல் மற்ற எல்லாம் இருக்குது, அப்போ எதுக்கு அணு வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெட்ரோல் மற்றும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு கரண்ட்டு தயாரிக்கவும், மாசு வந்துக்கிட்டு வாயு மலினீகரணம், மாசு வந்துக்கிட்டு பயங்கரமாக காற்று மாசுபடுது, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்துக்கிட்டு இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பூமிக்கு அடியில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அதனால் வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு ஒரு விதம் வந்துக்கிட்டு நமக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த அணு இதை உற்பத்தி இதனால வந்துட்டு நமக்கு கூடுதலாக வந்துக்கிட்டு மின்சாரம் வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்துக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் நாங்கள் வந்து 30% செறிவூட்டல் இதில் வந்துட்டு நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்படி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வைக்கணும்னா நாங்கள் அக்ரிமெண்ட் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்போது அலிலாரிஜானி போய் பேசிட்டு கத்தர் அமெரிட்டி பேசிட்டு இந்த மிசைல் பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு நடக்காது, இந்த மாதிரிலாம் மற்ற நாடுகளுக்கு வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்தது தான் இன்றைக்கி எங்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு இந்த என்ன உத்தரவாதம் இருக்குது இதில் வர வந்துக்கிட்டு கேட்டு வந்துருக்காங்க. உடனே கத்தர் அமீர் என்ன செஞ்சிருக்காருன்னா ட்ரம்பை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. கத்தர் அமீர் மட்டும் கூப்பிட்டு பேசல, சவுதி அரேபியாவிலேருந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி துருக்கியும் பேசியிருக்காப்புல, பேசி ப்ரெஷர் கொடுத்துருக்காப்புல. அதாவது நெதன்யாஹூ மண்டை கழுவு வருவாப்புல, தயவு செய்து வந்துக்கிட்டு அவன் மண்டை கழுவுறதுல வந்து நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அடி வாங்குற எண்ணமோ இந்த சுற்றுக்கு உங்களுக்குள்ள கப்பல் தான், ஓகேவா? உங்கள் கப்பல் மட்டும் இல்லை, உங்களோட இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படும். அப்போ அந்த பாதிப்புகள் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து திரும்ப ஈரான் வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒன்று தான், எங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து சமாதானத்துக்கு யாருமே வரக்கூடாது, நாங்கள் அடித்து முடித்து எங்களோட பவர் என்ன இருக்குன்னு காமி அவங்களோட பவர் என்ன இருக்குன்னு காமிக்கட்டும், அழிவு என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டாப்ல. இங்கிற அளவுக்கு தான் வந்துக்கிட்டு பேசியிருக்காப்புல. அதனாலே வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு இருக்க எல்லா நாடுகளுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அடிக்க போகிற ஈரான் பேஸை அது அமெரிக்கா பேஸை அடித்தாருனாலும் அவன் நாட்டில் வந்துக்கிட்டு ஊடுருவி அடிக்கான், அவனால திருப்பி அடிக்க முடியாது, அடித்தான்னா பயங்கர பிரச்சனை வரும். அப்போ இது ஒட்டு மொத்தமே எல்லாத்துக்கும் மத்திய கிழக்கே வந்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் நெதன்யாஹூக்குள்ள வார்த்தையாக பேச்சை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துக்கிட்டு இந்த தடவை தலைவர் நெதன்யாஹூ போயிட்டு வந்த உடனே மூஞ்சி வந்துக்கிட்டு ரொம்ப அவ்வளோ பிரகாசமாக இல்லை, இல்லாட்டா வந்துட்டு அடிக்கிற டைலாக்கு பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒன்று சேர்ந்து உள்ள ப்ரெஸ் மீட்டும் வந்துட்டு சரியாக கொடுக்கல, இவங்க ப்ரெஸ்ஸு கேட்ட எந்த கேள்விக்கும் வந்துக்கிட்டு சரியாக வந்துக்கிட்டு நெதன்யாஹூ வந்துக்கிட்டு மலுப்பலாக பதில் சொல்லிட்டு மூஞ்சை தொங்க போட்டுட்டு தான் போயிருக்காப்ப அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இந்த இதில் பார்க்கலாம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் வந்துக்கிட்டு ட்ரம்ப் இந்த இதில் வந்து இந்த தடவை தெளிவாக சொல்லிட்டாப்ல, சும்மா வந்துக்கிட்டு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கடிட்டுலாம் இருக்க வேண்டிய தேவையில்லை, ஓகேவா? ஈரான்கிட்ட வந்துக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா கொண்டு வரதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா சொல்லிட்டு போயிடுவேன், பாதிப்புங்கிறது ஏகப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்துக்கிட்டு இஸ்ரேலை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக 17வது போர்க்கப்பலை வந்துக்கிட்டு அனுப்பியிருக்காப்புல அமெரிக்கா. அப்போ 17வது போர்க்கப்பல் இப்போ அமெரிக்கா மத்திய கிழக்கு நோக்கி போயிருக்கு. அப்போ அவ்வளோ போர்க்கப்பலும் இங்கே தான் சுற்றி இவ்வளோ நிற்கி இதில் எத்தனை போர்க்கப்பலை காலி பண்ண போகிறான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பேஸு கத்தர், யூஏ, பஹ்ரைன்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள பேஸு, ஜோர்தானு எல்லாத்தையும் பேஸை அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னா அங்கே உள்ள பாதிப்பு ஃபுல்லாமே யாருக்கு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு. அப்போ இதெல்லாம் கருத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்துக்கிட்டு இதுவரை வந்துக்கிட்டு மண்டே கழுவிட்டு எஃப்டின் ஃபைல் வச்சுட்டு எஃப்டின் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து வெளியில் கொண்டுட்டாங்க, அமெரிக்கன் காங்கிரஸ். அதனால் வந்துக்கிட்டு இதையும் நெதன்யாஹூக்கு வந்துக்கிட்டு ரொம்ப அடிபணிஞ்சு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கா வந்துக்கிட்டு சில பத்திரிகைகள் வந்துக்கிட்டு நமக்கு வந்துக்கிட்டு சுட்டி காட்டுறாங்க. அப்போ நம்ம அதில் வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு நிலை காரணமாக தலைவருக்கு போனது புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு இப்போ கிடைச்சிருக்க நிலவரம். அதனால் உடனடியாக ஒரு தாக்குதல் நடத்துமா அப்படின்னா நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிக கூடுதலான பத்திரிகைகள் வந்துக்கிட்டு நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதனால் வந்து ட்ரம்பை எப்பவுமே நம்ப முடியாது.
அதுவும் எப்போ வந்துக்கிட்டு மாறும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, ரம்போட பேச்சு அப்பவுமே போச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த கரைக்கு திரும்பிட்டு அந்த கரைக்கு நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற ஒரு மனுஷன் அவன். அந்த திடீர்னு அடினானா அடி சொல்லுவான். ஆனால் அடின்னு சொல்லிட்டான்னா அடி மிகப்பெரிய அடி இருக்கும் அப்படிங்கிறது பயப்படுறாப்புல. ஆயத்தில் அதுக்காமையே ட்ரம்ப் நல்லாவே பயப்படுறாப்புல. அதனால தான் வந்துக்கிட்டு சீக்கிரமாக அவசரமாக எல்லாமே வந்துக்கிட்டு இந்த போர்க்கப்பல் இது எல்லாமே கொண்டு போய் நிறுத்தினது ஈரானை ப்ரெஷர் பண்ணுறது அப்படின்னு சொன்னான்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய முக்கியமான அரசியல் ஆய்வாளர்கள் வந்துட்டு சொல்கிறது. இது வந்துக்கிட்டு இஸ்ரேலை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்காப்புல. இல்லைன்னா இதுக்கு ஈரான் பயப்படுவான் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். பயப்பட மாட்டான் அப்படிங்கிற 100% அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்காப்புல. அடிக்கிற ஒரு இதுக்காக கொண்டு போய் நிறுத்தலை. ஆனால் இந்த இதை வந்துக்கிட்டு எப்படியா பயன்படுத்தி போராக்கணும் அப்படிங்கிறது நெதன்யாவோட ஒரு ஐடியா, ஒரு எண்ணம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.